உம்மாச்சி காப்பாத்த பக்தி சேனல் நேர்களுக்கு அடின்ற சேப்பிரா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும். இன்றைய தினம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு. இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம திருவண்ணாமலையில் அப்படியே பிரம்மோற்சவம் பிரம்மாண்டமாக கொடிகட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, கொடியேற்றத்தோட பிரம்மாண்டமா பிரம்மோற்சவம் கொண்டாடி அதை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு நேரையும் வராங்க. அப்படியே அந்த தொலைக்காட்சி மூலமா பார்க்க மாட்டவான்னு அல்லை பாய்வாங்க இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு தீப திருவிழா அப்படின்னு சொல்லணும். இந்த தீப திருவிழா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமாவே கொண்டாடுறதுல அப்படியே ஒரு பிரம்மாண்டமாய் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி பிரம்மாண்டமாய் கொண்டாடுறோம். கார்த்திகை மாசத்துல இந்த வருடம் இந்த தீப திருவிழா டிசம்பர் மாதம் புதன்கிழமை, டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வருது. மறுநாள் வியாழக்கிழமை அப்படின்னு அடுத்த தீபம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இந்த கார்த்திகை தீப திருவிழாவை நம்ம அழகா ஒரு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். முதல்ல நம்ம இந்த டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொல்றோம். இந்த தீப திருவிழா நம்ம முதல்ல எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது கார்த்திகை மாதத்துல வர கிருத்திகை நட்சத்திரத்துல வரத நம்ம கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு சொல்றோம். அதுதான் திரு அண்ணாமலை தீபம் அப்படின்னு. அதற்கு மறுநாள் பார்த்தோம்னா பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதி வரும்போது அது சர்வாலி தீபமா கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா விஷ்ணுவாலயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சராத்திரம் அண்ட் வைகானசம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த ஆலய தீப வழிபாடை எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு அழகா ஒரு பிரிஞ்சு நம்மளுக்கு தீப திருவிழாவை கொண்டாட சொல்லியிருக்காங்க. இது எங்கே ஆரம்பம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி வருது பாருங்க பரணி நட்சத்திரம். அந்த பரணி தீபத்திலேருந்து தான் இதை கொண்டாடவே ஆரம்பிப்போம். இந்த பரணி தீபத்துக்கு என்ன பண்றது வழக்கம்னா, இப்ப திருவண்ணாமலையில பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் அன்னைக்கு, அதாவது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்தாலே வெடிகார்த்தால அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு கார்த்தால 4 மணிக்கே பரணி தீபம் ஏத்திடுவாங்க. அது எப்படி ஏத்துவாங்க அப்படின்னா, அந்த கர்ப்பகிரகத்திலேருந்து அந்த வெளியில எடுத்துன்னு அந்த தீபத்தை பஞ்சமூர்த்திகளோட அந்த எழுந்தருளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எழுந்தருளை பண்ணினதுக்கு அப்புறமா அதுலேருந்து கொண்டு தான் வெளியில அழகா அந்த பரணி தீபத்தை ஏத்துவாங்க. இது ஆலயத்தை பொறுத்த வரைக்கும். இதுவே நாம பரணி தீபத்துக்கு நம்ம வீடுகளில் எப்படி இந்த பரணி தீபத்தை ஏத்துற வழக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு அகல் விளக்கு தான் நம்ம வச்சிருக்கோம், அதுதான் பிரதானம் அப்படின்னு. இப்ப நம்ம நல்லெண்ணெயில விளக்கேத்துறோம், அது கொஞ்சம் நெய் விளக்கா மாத்திக்கணும் அப்படின்னு. நம்மளோட சுவாமி அறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு 2 நெய் விளக்குகள், அப்புறம் வாசல்ல பார்த்தோம்னா ஒரு 5 நெய் விளக்குகள் ஏற்றணும். அது என்ன 5 விளக்கு கணக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, பஞ்சபூதங்களையும் உள்ள அடக்கினது தான் அந்த திருவண்ணாமலை. அதுவும் அக்னி ஜாத்திரம். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு எடுத்துனோம்னா அக்னி ஸ்தலமா விளங்குது திருவண்ணாமலை. அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த அக்னிக்குன்னு சொல்றோம் இல்லையா, அக்னிக்கு ஒரு பெரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கைகளே எடுத்துக்கோங்களேன், இது இந்த 5 விரல் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா இது இதுக்குள்ள என்ன இருக்கு, பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு. இந்த உடல்ல இருக்கிறதையும் பார்த்தோம்னா இந்த சக்கரங்கள் அப்படியே அந்த ஐம்பூதங்களும் உள்ளடக்கினது தான் இந்த உடலே. அப்ப இந்த உடலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆலயமா மாத்தும் பொழுது அப்படிங்கும்போது அது தீப ஒளி அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு தானே அந்த தீப ஸ்லோகம் சொல்லும் போது அந்த அஜ்ஞானத்தெல்லாம் விரட்டணும், அந்த அஜ்ஞானம்லாம் போகணும்னு சொல்றோம் பாருங்க. அது எல்லாமே இந்த தீபத்தோட பெருமையை சொல்றதுக்கு தான் அப்படின்னு. அதுக்கு தான் நம்மள கோவில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இறைமூர்த்தங்களுக்கு உண்டான அபிஷேகம்லாம் முடியும் போது 1 முகம் 2 முகம் 3 முகம் 4 முகம் 5 முகம்னு விதவிதமா விளக்கேத்துறது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயமும் பார்த்தோம்னா இந்த பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. அதனாலதான் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இந்த 5 முக விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா அந்த விளக்கு ஏத்துறதுலே பார்த்தோம்னா 1 முகம் ஏத்தும் போது அது ஒரு மத்தியம பலன்பாங்க. 2 முகம் ஏத்தினோம் அப்படின்னா அதுக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. 3னா இது புத்திர பிராப்தி. பொதுவா 3எல்லாம் நம்ம ஏத்துற வழக்கம் கிடையாது, ஒற்றைப்படையில தான் நம்ம ஏத்துற வழக்கமே அப்படின்னு. 5 முகங்கள் இருக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும், சகல சௌபாகியங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த பரணி தீபத்துக்கு வெளியில 5 நெய் விளக்குகள். இந்த நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு எரியும் போது அந்த நெய் அப்படியே கொஞ்சமா உருகும்ல, அது ஒரு ஹோமத்துக்கு சமானம் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹோமம் செஞ்ச பலன் அந்த நெய் தீபத்துல கிடைக்கும், அதனாலதான் நெய் தீபம் ஏற்றினா வீட்டுல செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் தானே என்ன பண்றாங்க, கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவண்ணாமலையில அந்த திருக்கார்த்திகை தீப பெருவிழா அப்படின்னு நடக்கிறது. இந்த தீப திருவிழாக்கு பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த அற்புதமான வரலாற்று கதை தான். பிரம்மா விஷ்ணுக்கு என்ன பண்ணாரு, சிவன்
ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருந்து காட்சி கொடுத்த நாள் அந்த தருணம். கார்த்திகை நட்சத்திர திருநாள்ல தான் அந்த மாதிரி அக்னி ஜாத்தனா அடிமுடி காணா அரிய ஜோதி ஆதி அந்தமில்லா பழமநாதி அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த அற்புதமான நாள் தான் அந்த கார்த்திகை தீப திருவிழா நாள். இதுதான் நம்ம வந்து பெருமையா ரொம்ப பெருமையா விமரிசையா கொண்டாடி அதை வந்து அந்த மலை மேல வந்து விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் தான் அரஹுராஹரா 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 அப்படின்னு சொல்லி 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 நம்மளோட எல்லா விஷயங்களையும் சிவனே நான் உன்னை பார்த்துட்டேன், ஜோதிஸ்வரமா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து அந்த பரவசம் அப்படிங்கிறது இருப்பாருங்க. அது வந்து அப்படியே உடல்ல வந்து ஏறும் அப்படின்னு சொல்றோம். அந்த காட்சி அந்த மாதிரி ஒரு காட்சி எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து இந்த மனித பிறவி சுவாமி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு முதல்ல வந்து நாம நன்றி சொல்லணும். இந்த அக்னி ஜாத்தனா அப்படி வழிபட்டு அதுக்கப்புறம் தான் ஆலயங்கள்ல வந்து விளக்கேற்று முறை வீட்டுக்கே வந்து என்ன பண்றது, அது வரைக்கும் விரதமா இருப்பாங்க. அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்லயும் விளக்கேற்றுறது அப்படிங்கறது வச்சுப்பாங்க. இப்படியும் அந்த திருவண்ணாமலையை சுத்தி வந்து அந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த வெளிச்சம் பட்டு அதன் மூலமா நாம வந்து தூய்மை அடையிறோம் அப்படிங்கறதுதான் இந்த திருவண்ணாமலை தீபம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி திதியை வச்சு நம்ம பண்றோம் பாருங்க. அது எதனால அப்படின்னு கேட்டோம்னா, இது அத்தனை பேரும் நம்ம வந்து ஒரு நாள்ல போய் அந்த அக்னி ஜாத ஸ்வரூபனா முப்புறம் எரிந்தவனை வந்து அந்த ஜோதி ஸ்வரூபனா அன்னைக்கு தரிசனம் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. எல்லாரும் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்ப மறுநாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பௌர்ணமி திதி கணக்கு வச்சு ஆலயங்கள் எல்லாத்துலயும் வந்து என்ன பண்றாங்க, தீப திருவிழா கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் தான் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வாலய தீபத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து சர்வாலய தீபம் கடைபிடிக்கிறவங்க இருக்கு. நாங்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வாலய தீபம் தான் கோவில்களில் என்னைக்கு வந்து விளக்கேற்றுவாங்களோ அன்னைக்கு தான் நாங்க வந்து அது பெருமை அன்னைக்கு தான் பொறி உருண்டையெல்லாம் வச்சு நிவேதம் பண்றதுனாலும் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஞ்சராத்திரம் வைகானசம் அப்படின்னு சொல்ற வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, அவங்களோட தீபம் ஏற்று முறை அந்த தீப திருவிழா வந்து அவங்க வந்து வைஷ்ணவ முறைப்படி ரொம்ப அழகா அந்த ரோஹிணி நட்சத்திரம் முதல்ல அந்த நட்சத்திர கணக்குப்படி ரொம்ப அழகா வந்து இதை பிரிச்சு கொண்டாடுறோம். ஆனா இத்தனை அழகா அதை பிரிச்சு கொண்டாடும் போதும் அதுல மொத்தத்துக்கும் அப்படியே உள்ளடக்கி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம சிவன் தான். அந்த அன்பே சிவம் அப்படின்னு சொல்ற அந்த அற்புதமான ஒரு அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த அன்பே சிவம்ங்கிறது வந்து நம்மளுக்குள்ள வரணும். அதுக்குதான் அந்த ஒன்னுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வந்து வெளிக்கொண்டு வந்து நீ வந்து ஒன்னை தூய்மைப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றதுதான் இந்த தீப திருநாளோட அடிக்கோடிட்டு சொல்ற விஷயமே இந்த தீப திருவிழா தான். அதனாலதான் நம்ம வந்து ஒரு தீபத்தை ஏத்தினாலே என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, பண்ணின பாவம் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆயிரக்கணக்கான எத்தனையோ கோயில்களை பாத்தீங்கன்னா லட்ச தீபம் ஏத்துவாங்க. இந்த லட்ச தீபம்லாம் ஏத்துற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜோதி ஸ்வரூபமா இருக்கும். இந்த திருக்கார்த்திகைங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை, பேர்பட்ட அற்புதமான ஒரு விஷயம். இதை வந்து நம்மளோட இல்லங்கள்ல இருக்கிற நம்மளோட சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரணும். நம்மளோட சனாதன தர்மத்துல ஏன் வந்து இந்த விளக்குக்கு இந்த தீப திருவிழாக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை எப்படி கொண்டாடணும், எந்த மாதிரி முறையில கொண்டாடணும்னா ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த காணொலியை வந்து இந்த வீடியோ வந்து உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பதான் இதோட அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நாளைக்கு வந்து நம்மளோட சந்ததிகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்பொழுது ஒரு விழா ஒரு நம்மளோட அந்த இந்து சனாதன தர்மப்படி நம்ம கொண்டாடுற அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வந்து நாம எடுத்துன்னு போய் அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த வழியில உங்களுக்கு நான் அற்புதமா வந்து இந்த தீப திருவிழாவை எப்படி கிருத்திகை நட்சத்திரம் வச்சு கார்த்திகை தீபமா, அதே மாதிரி பௌர்ணமி திதி வச்சு சர்வாலய தீபம், அதுக்கு அடுத்தது வைஷ்ணவ முறைப்படி பாஞ்சராத்திரம் வைகானசம், இதெல்லாம் தாண்டி சொக்கப்பனை சுஷ்கப்பனை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஏற்றி வைத்து எப்படி இந்த தீப திருவிழாவை கொண்டாடணும்னு அற்புதமா பார்த்தோம். உலகெங்கும் வாழும் இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள் எல்லாருக்கும் ரசிகப்பிரியா எங்களோட ஸ்லோகாபாய் சார்பா நாங்கள் வந்து இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்தல் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக விளக்கேற்றுங்க, சிவனோட ஒன்றி போங்க, அதே மாதிரி பெருமாளோட நம்மளோட சாநித்தியமும் நம்மளுக்கு கிடைக்கட்டும். அற்புதமான கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.